ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாங்க. இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நிறைய சேர்த்துற வேணாம், 3 பல் கரெக்டாக இருக்குங்க. காரத்துக்கு வரமிளகா 4 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கோங்க. வரமிளகா, பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், வரமிளகா எண்ணெயில் நல்லா வதங்கி கொஞ்சம் நமக்கு உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா வதங்கிடணுங்க. நல்லா மணம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி இருக்கணுங்க. கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு 5 நிமிஷம் கிட்ட. இப்போ ஆறின பொட்டுக்கடலை, வரமிளகாயை மீடியம் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்துற வேணாம், டேஸ்ட்டுக்காக. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் மாற்றிக்கலாங்க. ஜாரில் கொஞ்சமாக நான் தண்ணி அலசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கலைங்க, இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இப்போ நான் அந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளித்த இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி. பொட்டுக்கடலை சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கறனால கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி இல்லாத நேரங்களில் டக்குன்னு இந்த சட்னி செஞ்சிடலாங்க. இட்லி, தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து வடைக்கும் நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.